இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. இறந்தவர்களின் பெயரால் கத்தம் பாத்தியா ஓதுவது, 7ஆம் பாத்தியா, 14ஆம் பாத்தியா, 40ஆம் நாள் பாத்தியா ஓதுவது அதுவல்ல இஸ்லாம். ரபீல் அவல் மாதம் வந்துவிட்டால் மீலாது விழா கொண்டாடுவது அதுவல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டது அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் முனையளவும் சம்பந்தம் இல்லை. அது போலவே இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகையோடு, நோன்போடு, ரமலான் மாத காலத்தோடு, ஹஜ் மாத குர்பானியோடு முடிந்து விடக்கூடிய மார்க்கம் அல்ல. ரமலானில் நோன்பு வைத்து விட்டால் நீங்கள் முழுமையான முஸ்லிம்களாக மாறிவிடுவதில்லை. ஹஜ்ஜுடைய மாதத்தில் குர்பானி கொடுத்து விட்டால் முழுமையான முஸ்லிம்களாக நாம் ஆகிவிடுவதில்லை. என்னுடைய செயல்பாடு முழுமையான முறையில் வியாபாரத்தில் நான் இஸ்லாத்தின் போதனையை கடைபிடிக்க வேண்டும். வெளியிலெல்லாம் இஸ்லாத்தின் அருமை பெருமைகளை பேசிவிட்டு குர்ஆனின் கருத்துக்களை உரக்க கூறிவிட்டு என்னுடைய குடும்பத்திற்குள் என் மனைவியிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடக்கவில்லை என்றால், என் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நான் நடக்கவில்லை என்றால் நான் முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றியவனாக ஆக மாட்டேன். இஸ்லாம் முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி. இந்த உன்னதமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தின்படி நாம் நடந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். மரணித்ததற்கு பிறகான மன்னரை வாழ்விலும் எல்லா மக்களும் எழுப்பப்படுகிற மஹ்ஷர் பெருவெளியிலையும் இந்த உன்னதமான இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்ததற்காக வேண்டி அங்கும் அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தின் உன்னதம் என்ன, எவ்வளவு பாக்கியத்துவம் வாய்ந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்பதையும், இந்த மார்க்கத்தினுடைய அருமையை பெருமையை முஸ்லிம்கள் உணர்ந்து செயல்படுகிறார்களா என்பதனையும் நம் அனைவரினுடைய சுய பரிசோதனைக்காக சில செய்திகளை உங்கள் மத்தியில எடுத்துரைக்க விரும்புகிறோம். இவ்வுலகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கென்று பல்வேறு தத்துவ கோட்பாடுகள் இருக்கிறது, பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வழிமுறைகளாக அவைகள் காட்சியளிக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களது நம்பிக்கைகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக அல்லாஹ் வழங்கிய அற்புதமான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்கிற இந்த வாழ்வியல் வழிகாட்டி முறை. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகின்ற பொழுதே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிவிடுகிறான். ஆதமே, நீங்களும் உங்கள் துணைவியாரும் உலகத்திற்கு இறங்குங்கள், பூமிக்கு இறங்கி செல்லுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு நீங்கள் தாண்டோடித்தனமாக செயல்பட்டு விட முடியாது. உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது எது, உங்கள் வாழ்வில் உங்களுக்கு தடை செய்யப்பட்டது எது, எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமையான பரிபூர்ணமான வழிகாட்டுதலை நான் உங்களுக்கு வழங்குவேன். அந்த வழிகாட்டுதலின்படியே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கட்டளையின்படியே நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற செய்தியை சொல்லித்தான் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் நமக்கு அவ்வாறு வழங்கிய ஒவ்வொரு இறை தூதரை இந்த உலகில் வாழ்ந்த காலத்திலெல்லாம் அந்தந்த சமுதாய மக்களை வழிநடத்துவதற்காக உன்னதமான அற்புதமான தத்துவங்களை கொண்ட வாழ்க்கை நெறி ஒவ்வொரு இறை தூதருக்கும் வழங்கப்பட்டது. அதுபோல் நமக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அற்புதமான கொள்கை நெறியை கொண்ட, ஒழுக்க மாண்புகளை கொண்ட, சமூக நீதியை கொண்ட, சமத்துவத்தை கொண்ட, பல்வேறு வகையில் உன்னத கருத்துக்களை அடங்கியிருக்கிற இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை முறை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை முறை, இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் எந்தெந்த வகையிலெல்லாம் உன்னதமான மார்க்கமாக திகழ்கிறது, மனிதனுக்கு ஏற்ற ஒரு மார்க்கமாக, நாம் அனைவரும் கடைபிடிக்கத்தக்க இலகுவான சட்டங்களை கொண்ட ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் இருக்கிறதே, இது முழுக்க முழுக்க மனித கருத்துக்கள் துளியும் இல்லாத படைத்த ரப்பு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட சட்டங்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்மை பற்றி நம்முடைய இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? இவனுக்கு எது ஒத்து வரும், இவனுக்கு எது ஒத்து வராது,
இவனுக்கு எது நல்லது, இவனுக்கு எது கெட்டது, அவனுடைய படைப்பினங்களாக இருக்கிற நம்மை பற்றி அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆகவே நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, நம்முடைய இயல்பு குணங்களை புரிந்து கொண்டு, அதற்கேற்ற சட்டங்களை அல்லாஹ் நமக்கு இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தின் மூலம் வழங்கியிருக்கிறான். நீங்கள் பிற மதங்களை கடைபிடிக்கக்கூடிய அல்லது பிற கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கின்ற மனிதர்களோடு ஒப்பு நோக்கி பார்த்தால்தான் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற, நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற இந்த இஸ்லாம் எவ்வளவு உன்னதமான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சில விஷயங்களை நீங்கள் ஒப்பு நோக்கி பாருங்கள். பிற மதங்களினுடைய கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த மதங்கள் செல்வங்களை பற்றி ஒரு பார்வையை முன்வைக்கும், கடவுளிடத்தில் நெருக்கம் பெறுவதை பற்றி, கடவுளின் அன்பை பெறுவதை பற்றி ஒரு பார்வையை முன்வைக்கும். அதிலிருந்தெல்லாம் இஸ்லாம் வேறுபட்ட பார்வையை முன்வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். செல்வத்தை பற்றி பிற மதங்கள்லாம் என்ன சொல்லும்? செல்வம் பழிப்பிற்குரியது, அது அழுக்கு, செல்வத்தின் மீது உனக்கு ஆசை இருக்கக்கூடாது, பொருளாதாரத்தின் பக்கம் நீ நெருங்கி விடாதே. பொருளாதாரத்தை எல்லாம் இழந்தால் மட்டும்தான் கடவுளின் அன்பை பெற முடியும். ஆகையினால முற்றும் துறந்து விடு. வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கக்கூடாது, மேலாடை இல்லாமல் திரிந்து கொண்டிரு. வெறுமனே ஒரு உணவை ஏந்துவதற்கு மாத்திரம் ஒரு தட்டு இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்படியான கோட்பாடுகளை, இப்படியான தத்துவங்களை பிற மதங்கள் ஊக்கப்படுத்துவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் செல்வத்தை பற்றி எப்படி சொல்கிறது தெரியுமா? பிற மதங்கள் எல்லாம் செல்வத்தை பற்றி அது அழுக்கு, அது சாபக்கேடு, அதன் பக்கம் நீ நெருங்கி விடாதே, செல்வத்தை குவித்து வைத்திருந்தால் படைத்த ரப்பின் நெருக்கத்தை உம்மால் பெற்றுவிட முடியாது என்று சொல்லுகின்ற வேளையிலே இஸ்லாமிய மார்க்கம் செல்வத்தை அல்லாஹ் ஹைர் என்று சொல்லுகிறான், சிறந்தது, நன்மை, அல்லாஹ்வின் அருள். ஒரு மனிதர் தம்முடைய பொருளாதாரத்தை விட்டு மரணிக்கின்றதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது இன் தரக்க ஹைரன், அவர் ஹைரை விட்டு சென்றால், நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல ஹைர், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடந்த ஹைர் அப்படிங்க நல்லது என்ற பொருளில் சொல்வோம். நல்லது என்கிற பொருள்பட உள்ள ஹைர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் செல்வத்திற்கு பயன்படுத்துகிறான். ஜும்மாவுடைய வசனத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வ தருல் பை'. ஜும்மாவுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு தொழுகைக்கு வாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்ததும் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியின் எல்லா பகுதிகளுக்கும் பறந்து செல்லுங்கள், பரவலாக செல்லுங்கள். வபதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. பிற மதங்கள்லாம் செல்வத்தை விலக்கி வைக்கும் பொழுது, செல்வத்தை விட்டு மனிதனை ஒதுக்கி வைக்கும் பொழுது, செல்வத்தை தொட்டால் நீ கடவுளின் அன்பை பெற முடியாது என்று செல்வத்தை மனிதனை பிரித்து விடுகின்ற பொழுது இஸ்லாம் சொல்கிறது, செல்வமும் அல்லாஹ் உமக்கு வழங்கியிருக்கிற அருள். அந்த செல்வத்தை கொண்டு ஏழைகளின் துயரை துணை, அந்த செல்வத்தை கொண்டு பசியில் வாழக்கூடிய ஒருவனின் பசியை போக்கு, அந்த செல்வத்தை கொண்டு அல்லல் படுகிற மக்களின் துன்பத்தை போக்கு. ஆகவே செல்வம் பிற மக்களின் நன்மைகளுக்கு பயன்படுகின்ற காரணத்தினால் அது அல்லாஹ்வின் அருள், அது ஹைர், அது உனக்கு நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒன்று என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த அடிப்படையில் தானே நாம் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறோம். நம்முடைய ஜமாத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் நடத்தப்படுகிற ஆம்புலன்ஸ் சேவை கூட அதில் ஒரு அங்கம். மக்களிடமிருந்து பொருளாதாரத்தை பெற்று முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் குறைவான விலையில் பல நேரங்களில் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே. எதன் அடிப்படையில்? மக்கள் தருகிற பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை கொண்டு இத்தகைய நன்மையான பணிகள் நடைபெறுகிற காரணத்தினால்தான் இஸ்லாம் சொல்கிறது செல்வம் அல்லாஹ்வின் அருள். அப்ப வித்தியாசம் புரியுதா? வேறுபாடு தெரியுதா?
இஸ்லாம் இந்த வகையில் ஒரு தனித்துவமான பார்வையை, ஒரு உன்னதமான கருத்தை முன்வைப்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? பிற மதங்கள் என்ன சொல்லும்? திருமணத்தை பற்றி, திருமணம் பண்ணக்கூடாது, கடவுள்கிட்ட அன்பை பெறுவதாக இருந்தா பெண்களை விட்டு முற்றிலுமாக ஒதுங்கி இருக்க வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும், திருமணம் பிள்ளை குட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் கடவுளின் அன்புக்கு பாத்தியப்பட்டவராக இருக்க முடியாது. ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இருக்கிறார், திருமணம் செய்து பிள்ளை குட்டிகளை குழந்தைகளை பெற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார். இன்னொரு நபர் திருமணம் செய்யாமல் இருக்கிறார், குடும்ப வாழ்விலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்ட நபராக இருக்கிறார். பிற மதங்களின் பார்வை என்ன தெரியுமா? அவர்தான் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்ல, அவர்தான் கடவுளுக்கு நெருக்கமானவர். இப்படியான கருத்தாக்கத்தை அந்தந்த மதங்கள் பிற மக்கள் மத்தியில் சொல்வதை பார்க்க முடிகிறது, அல்லது அந்த கருத்தாக்கத்தை, அந்த சிந்தனையை ஊக்கப்படுத்துகிறது. இஸ்லாம் அப்படியா? கல்யாணம் பண்ணாம திரிவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? திருமணம் என்பது மனிதனுடைய இயற்கையான ஒரு உணர்வு. அந்த பருவம் வருகின்ற பொழுது, அந்த காலத்தை அடைகின்ற பொழுது நீ திருமணம் செய்து கொள், அதுவே உன்னுடைய ஒழுக்க வாழ்விற்கு நல்லது, மனித சமூகத்திற்கும் பல்கி பெருக வேண்டும் என்று சொன்னால் குடும்ப அமைப்பு தேவை. இஸ்லாம் இதை சொல்லுது. அப்ப பிற மதங்கள் பெண்களை விட்டு ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, திருமணம் செய்யாமல் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி தனித்து விளங்குகிறது? இஸ்லாமிய மார்க்கம் எப்படி உன்னதமான ஒரு மார்க்கமாக திகழ்கிறது? நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, காசு பணத்தை சேர்த்துக்க, நல்லது பண்ணு, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணு, காசு பணம்லாம் வேண்டாம்னு நீ சொல்லாத, ஹலாலான முறையில் அடுத்தவனை ஏமாத்தாம, திருடாம, மோசடி பண்ணாம, பிற மக்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நீ சம்பாதிக்கிறாயா, சம்பாதித்துக்கொள். அந்த பொருளாதாரத்தை கொண்டு 4 பேருக்கு நல்லது செய்ய முடியுமா, நல்லது செய். திருமணம்னு வருதா, திருமணம் பண்ணிக்க. உரிய காலம் வருகின்ற பொழுது, பருவம் வருகின்ற பொழுது உன்னுடைய இயற்கையான உணர்வை தனித்துக் கொள்வதற்கு திருமணம் என்கிற அந்த சமுதாய கட்டமைப்பில் ஒரு அங்கத்தில் உன்னை இணைத்துக் கொள். அதான் சரி, அதான் நல்லது. பாருங்க, மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப இஸ்லாமிய மார்க்கம் நம்மை வழி நடத்துகிறது. அதுலதான் இந்த மார்க்கம் உன்னத தன்மை கொண்ட ஒரு மார்க்கமாக திகழ்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் வேறு எந்த வகையில் ஒரு உன்னதத்தை கொண்டிருக்கிறது? பிற மதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு கருத்தை மையப்படுத்தி, ஆன்மீகம் என்றால் ஆன்மீகத்தை பற்றி மட்டுமே பேசும், உலகியலை பற்றி பேசார். உலகத்தில் அவன் எதை உடுத்த வேண்டும் அதை பற்றி பேசார். உலகத்தில் அவன் வியாபாரத்தை எவ்விதம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதை பற்றி பேசார். தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் முழுமையான வழிகாட்டுதலை வழங்கார். தம்முடைய சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், தான் மரணித்ததற்கு பிறகு தன்னுடைய சொத்தில் தம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு, ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, தாய் தந்தையருக்கு எவ்வளவு, பிற மதங்கள் பேசார். இஸ்லாம் நாம இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எவ்வளவு உன்னதமான மார்க்கம் பாருங்க. எந்த வகையிலையும் நாம் திகைத்து நிற்க முடியாத அளவிற்கு, தட்டு தடுமாறி நிற்க வேண்டிய தேவையில்லை என்கிற அளவிற்கு எல்லா துறையிலையும் வழிகாட்டுதலை அள்ளி வழங்குகின்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. உனக்கு என்ன வேணும்? குடும்பவியலா? குர்ஆன படி, நபியலாரின் போதனையை படி. ஒரு குடும்ப தலைவனாக உன்னுடைய குடும்பத்தில் எவ்வாறு சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், எல்லாமும் குர்ஆன்ல இருக்குப்பா, படிச்சு தெரிஞ்சுக்க. நல்ல குடும்ப தலைவனாயிரு, நல்ல பெற்றோராக, உன் மனைவிக்கு நல்ல கணவனாக, உன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக. அப்போ ஒரு குடும்பவியல் என்று வருகின்ற பொழுதும் அது சார்ந்த அறிவுரைகள் திருக்குர்ஆனிலேயும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலிலேயும் ஏராளமானவையாக இருக்கிறது. தொழில் துறை என்று வருகின்றதா, வியாபாரமா? வியாபாரம் எப்படி பண்ணணும், அதுக்கு ஏராளமான அறிவுரைகள், சட்டங்கள். எந்த பொருளை விற்கணும், எந்த பொருளை விற்க கூடாது, கலப்படம் செஞ்சா என்ன தண்டனை,
நேர்மையா இருக்கிறது எப்படி? வியாபாரத்தில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கமான அம்சங்கள் பல நூறு விஷயங்களை இஸ்லாம் சொல்கிறது. இப்படி ஒரு மார்க்கம் இருக்கா? எல்லா துறையிலையும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்தெந்த துறையில் ஈடுபடுவானோ, எந்தெந்த துறையெல்லாம் அவனுக்கு தேவையாகுமோ அனைத்து துறைகளையும் கவனத்தில் கொண்டு அனைத்து துறையிலையும் அவன் கவனம் செலுத்த வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டி நெறிமுறைகளை இஸ்லாம் வழங்குகிறது. இந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கமாக திகழ்கிறது. நாம் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம்? ஒரு துறையை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய மார்க்கத்தில் நாம் இல்லை. முழுமையான மனித வாழ்விற்கு தேவையான முழுமையான வழிகாட்டுதலை உள்ளடக்கிய படைத்த இறைவனால் வழங்கப்பட்ட மனித சமூகம் கடைபிடிப்பதற்கு இலகுவான மனித உணர்வுக்கு இணக்கமான சட்டங்களை கொண்ட ஒரு அற்புதமான உன்னதமான மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கத்தில் இல்லாதவை என்றே ஒன்றும் இல்லை. இதை பத்தி இல்லை. ஒரு ஆட்சியாளர் மக்களுக்கெல்லாம் மக்கள் விவகாரங்களுக்கு தலைமையேற்று பொறுப்பேற்று நடந்து கொள்கிற ஒரு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, பல போர்க்களங்களை முன்னின்று நடத்தக்கூடிய போர் தளபதியாக இருந்தாலும் சரி, அவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுவும் இஸ்லாத்தில் இருக்கு. அப்ப எவ்வளவு உன்னதமான மார்க்கம்! அதே போன்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் வேறு எந்த வகையில உன்னதமான ஒரு மார்க்கமாக திகழ்கிறது? இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக மிக சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தில் எந்த வகையிலையுமே ஏற்றத்தாழ்வு கிடையாது. அனைவரும் சமம். அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த மக்கள். நம்ம அனைவரினுடைய தாய் ஒருவர் தான். நம்ம அனைவரினுடைய தந்தை ஒருவர் தான். ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் என்று இஸ்லாம் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்பே இந்த சமத்துவம் தான். எந்த வகையிலையும் ஏற்றத்தாழ்வை கற்பிப்பதை பிறப்பின் அடிப்படையிலேயோ, நிறத்தின் அடிப்படையிலேயோ, இனத்தின் அடிப்படையிலேயோ, பேசுகின்ற மொழியின் அடிப்படையிலேயோ நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய கான்செப்டை இஸ்லாம் ஏற்கல. எல்லாருமே சமம். நீ வெள்ளை நிறத்தவனா, வெள்ளை நிறத்தவனாக இருந்தாலும் சரி, இறைவனின் முன்னிலையில் கருப்பு நிறத்தவனும் வெள்ளை நிறத்தவனும் சமம்தான். வெள்ளையா இருக்கிறதுனால உனக்கு எந்த சிறப்பும் இல்லை. உன் கலரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீ சிறப்பு பெற முடியாது. நீ பேசுகிற மொழியை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீ பிறந்த குலம் கோத்திரத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீ பிறந்த நாட்டை கொண்டு நிலத்தை கொண்டு படைத்த ரப்பிடத்தில் சிறப்பு பெற முடியாது. இந்த மார்க்கத்தில் அனைவரும் சமம். இது நமக்கு சாதாரணமா தெரியுது. இஸ்லாம் சொல்லுகிற இந்த சமத்துவ கோட்பாடு நமக்கு சாதாரணமா தெரிகிறது. ஏன் சாதாரணமா தெரியுது தெரியுமா? இந்த சமத்துவ கோட்பாட்டினுடைய உன்னதம் நமக்கு ஏன் விளங்கல தெரியுமா? ஏன்னா இதனால நம்ம எந்த பாகுபாட்டையும் அனுபவிக்கல. அதனால நமக்கு இதன் அருமை தெரியல. நிறத்தை வச்சு நீங்க பாகுபாட்டை அனுபவிச்சீங்களா? இதுவே நீங்க அமெரிக்காவில் வெள்ளையர்கள் அவர்களுடைய நிலத்தில் நீ கருப்பனாக நாம் பிறந்திருப்போமே, ஆனால் அதன் மூலம் அடையக்கூடிய வழி, அதன் மூலம் அவன் அடையக்கூடிய மனவேதனை எல்லாமே நமக்கு தெரியும். கருப்பின மக்கள் எந்த அளவிற்கு ஒடுக்கப்படுகிறார்கள், எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியாது. வெள்ளை நிறத்த மக்களோடு கலந்து வாழ்ந்தார்களே, அந்த கருப்பின மக்கள்கிட்ட நீங்க கேட்டா தான் அவன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியும். என்ன நிறத்தின் அடிப்படையில் எவ்வளவு பாகுபாடு அவன் சொல்லுவான், பக்கம் பக்கமாக சொல்லுவான். பல மணி நேரங்கள் தான் பட்ட கஷ்டத்தை சொல்வான். வெள்ளை நிறத்தவர்கள் அவங்களுக்கு தனி கழிவறை, கருப்பு நிறத்தவர்கள் அந்த டாய்லெட்டுக்கு போக முடியாது. டாய்லெட்ல கூட பாகுபாடு. அவர்கள் கோலோச்சிய காலத்தில், வெள்ளை நிறத்தவர்கள் கோலோச்சிய காலத்துல எப்படிப்பட்ட நிற வேற்றுமை இருந்தது. நாங்க பயன்படுத்துற டாய்லெட்டை நீ பயன்படுத்தக்கூடாது. பஸ்ல போவாங்க, அப்போதைய பேருந்துகள்ல செல்கின்ற பொழுது இருக்கையில எழுதப்பட்டிருக்கும். நம்ம ஊர் பேருந்துகள்ல இது லேடிஸ் சீட்டுன்னு போட்டிருப்பாங்கல்ல, பெண்களுக்கானது, கர்ப்பிணி பெண்களுக்கானது, உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கானது,
முதியோர்களுக்கானது இப்படி போட்டிருக்கிற மாதிரி அந்த பகுதிகளில் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? இது வெள்ளையர்களுக்கான சீட்டு, இதுல கருப்பின மக்கள் உட்காரக்கூடாது, சமமா உட்கார இயலாது. அப்படியான பாகுபாடுகளை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு டாய்லெட்ல பாகுபாடு, மக்கள் ஒன்று கூடுகிற மால் அரங்கமாக இருந்தால் அதில் அமர்வதில் பாகுபாடு, ஒரு பேருந்தில் செல்வதாக இருந்தால் அதில் அமர்வதில் பாகுபாடு. அந்த பாகுபாட்டை எல்லாம் நீங்க அனுபவிச்சீங்களா? நாம அனுபவிச்சோமா? நமக்கு அது தெரியாது. நமது நாட்டிலே பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற சாதிய கட்டமைப்பு இருக்கின்றதா இல்லையா? இன்றைக்கு வரையிலே மனிதன் பிறந்த சாதியை சொல்லி இழிவுபடுத்தக்கூடிய மிக மிக மோசமான கேவலமான செயல்பாடு இந்தியாவெங்கிலும் தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்மணி ஆரம்ப நிலை பள்ளிக்கூடத்தில் சமையல் செய்து விட்டால் என்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி சமைத்த சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதிய வெறி, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, நீ ஒடுக்கப்பட்டவன், நீ தலித்து, நீ நானும் சமம் இல்லை, உன்னோடு நாங்கள் அருகில் நிற்க மாட்டோம், உன்னை தொடமாட்டோம், எங்கள் தெருவிற்குள் நீ வரக்கூடாது. ரெண்டு பேரும் டீ கடைக்கு போனா டீ குடிப்பதற்கு உயர் சாதி என்று கருதப்படுகிற அவனுக்கு தனி பாத்திரம், பிற்படுத்தப்பட்ட கீழ் சாதி என்று வரையறுக்கப்பட்ட இவர்களுக்கு தனி பாத்திரம் இருந்துச்சா இல்லையா? நம்ம நாட்டில் எங்கோ அமெரிக்காவிலேயோ ஐரோப்பிய கண்டங்களிலேயோ நடைபெற்றதை சொல்லவில்லை. நம்முடைய நாடுகளிலேயே பிறப்பின் அடிப்படையில் பல்வேறு விதமான தீண்டாமை கொடுமைகள் இருந்தது. இதையெல்லாம் இஸ்லாம் இல்லாம ஆக்கி ஒரு சமத்துவ கோட்பாட்டை முன்மொழிந்ததால தான் இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நிலத்தில் இருந்தாலும், எந்த நிறத்துடையவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் சாதிய அடுக்குமுறையிலான ஏற்றத்தாழ்வு இஸ்லாத்தில் இல்லை. அனைவரும் சமம். இஸ்லாம் அப்படி சமப்படுத்துறதுனால தானங்க நாம அந்த இழிவுகளை அடையாமல் இருக்கிறோம். இந்த மார்க்கம் தானே அந்த இழிவுகளுக்கு நம்மை காத்திருக்கிறது. இல்லை என்றால் நாமும் ஒடுக்கப்பட்டிருப்போம், நாமும் கீழானவர்கள் என்று நடத்தப்பட்டிருப்போம். பல்வேறு தெருக்களிலே நுழைவதற்கு தடை, நமக்கும் அந்த தடைகள் நீடித்திருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அரபிய நாடுகளுக்கு செல்வோமே ஆனால் மன்னருக்கு அருகாமையில் அமரக்கூடிய உரிமை ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்கிறது. தொழுகைக்கு இவன் முந்தி வந்து விட்டால் மன்னரை விட முந்தி நிற்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இருக்கிறது. ஏன்? இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறப்பின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அவ்வளவு உன்னதமான ஒரு மார்க்கம். இந்த உன்னதமான மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இந்த கொடுமைகளிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வந்தாயிற்று. நிறத்தின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இப்ப இல்லை. ஆங்கிலேயன்ட்ட இருந்துச்சு, அவன் இங்க வந்து நம்ம ஊர் மக்கள்கிட்டையும் அந்த எண்ணத்தை உருவாக்க பார்த்தான். வெள்ளையா இருந்தா சிறப்பு, கருப்பா இருந்தா சிறப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பேர் அந்த பார்வையில் இருப்பாங்க தெரியுமா? அழகுக்கு என்ன கலர்னு கேளுங்க. அழகுன்னா என்ன கலர்? வெள்ளன்றுவாங்க. வெள்ளை அழகுன்னு நமக்கு யாரும் சொல்லி தந்தா? ஏன் கருப்பா இருக்கிற ஒரு பொருள் அழகா இருக்க கூடாதா? அழகுனால என்னவா இவங்களுக்கு? வெள்ளத்தான் அழகு. வீட்டில் பையனுக்கு பொண்ணு பாப்பாக சொல்லும் போது எப்படி நல்ல அழகா சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி. சுண்டி விட்டா ரத்தம் வந்தா நோயின்னு அர்த்தம், ரத்த குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு என்னவா? சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி நல்ல கலரா ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பெண்கள் தரப்புல மாப்பிள்ளை சம்பாத்தியம்லாம் சரிதான், கலர் தான் கொஞ்சம் கருப்பா போயிட்டார். கலரை வைத்து அழகை எடை போடக்கூடிய இந்த மனப்பான்மை எப்படி வந்தது? ஆப்பிரிக்காவில் எல்லாருமே கருப்பு தானே, அவன் எப்படி அழகை தீர்மானிக்கிறான்? எல்லாம் ஒரே கலர்ல தானே இருக்கிறாங்க. நம்ம பார்வையில எல்லாருமே கருப்பு தான், அவன் எப்படி அழகை தீர்மானிக்கிறான்? அழகு என்பது நிறத்தில் இல்லை, வெள்ளை என்கிற நிறத்தில் கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஒரு நிறத்தை வச்சு சிறப்பு நினைக்காதப்பா. லா ஃபதுல் அலி அரபியின் அலா அஜமியின்,
வலாலி அஹ்மர அலா அஸ்வத, சிகப்பாக இருப்பவனுக்கு கருப்பு நிறத்தவனை விட, கருப்பாக இருப்பவனை விட கூடுதல் எந்த சிறப்பும் இல்லை. கலரை வச்செல்லாம் சிறப்பு இல்லை. அவன் உருவாக்கி ஒவ்வொரு விளையாட்டுலையும் நமக்கு அந்த எண்ணத்தை உருவாக்கணும். ஆங்கிலேயம் தான் என்ன பண்றான், அவன் கண்டுபிடிச்ச விளையாட்டுல செஸ், அவன் கண்டுபிடிச்ச விளையாட்டு தான், அவன் நமக்கு சொல்லி தந்த விளையாட்டு. செஸ் விளையாடும் போது பாருங்க, 2 படை, இங்க ஒரு படை, அங்க ஒரு குரூப், பல காயின்ஸ் வச்சிருப்பாங்க, 2 கலர், கருப்பு வெள்ளை. ஃபர்ஸ்ட் யார் மூவ் பண்ணணும், அந்த விளையாட்டுல ஃபர்ஸ்ட் யார் மூவ் பண்ணணும், வெள்ளை காயினை யார் வச்சிருக்கிறாரோ அவர் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணணுமா. அதான் கேம் ரூல். அப்படின்னா என்ன, வெள்ளை நிறத்தவன் எனக்கு உன்னை விட கூடுதல் சிறப்பு இருக்கு, நீ கீழே நிப்ப, வரிசையில நிப்ப, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டா என்ன முன்னால விட்டுறணும், உன்னை விட எனக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்பதனை உணர்த்துவதற்கே விளையாட்டின் மூலமாக கூட அவன் இந்த கருத்தை பரப்பினான். கேரம் போர்டு விளையாடுவாங்க, அந்த விளையாட்டுல கூட இந்த கருத்து பின்னாளில் உருவாகிவிட்டது. 3 காயின் இருக்கும், வெள்ளை, கருப்பு, சிவப்பு. சிவப்பு ஒரே ஒரு காயின். பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. கருப்பு கலருக்கு எத்தனை பாயிண்ட்ஸ், 5. போனா போட்டும் 5 பாயிண்ட். அதுவே வெள்ளைக்கு 10. அதுக்கு ஏன் 10, அது இதை விட வெள்ளையா இருக்குல்ல. சிவப்பு நடுவுல ஒரே ஒரு காயின் இருக்கு பாருங்க, அதுக்கு பாயிண்ட் என்ன, 25. அவர் என்ன அவ்வளவு பெரிய பாக்கியவானா, அவர் என்ன பண்ணாரு, சிவப்பா இருக்கிறார்ல, இந்த சுண்டி விட்டா ரத்தம் வருது அந்த கேஸ், சுண்டி விட்டா ரத்தம் வர்ற கேஸ்ல அந்த கலர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பாயிண்ட் என்ன, வலிக்காம 25 தான். நீ 25 வச்சுக்க, நீ வெள்ளையா இருக்கிற நீ 10, நீ கருப்பா இருக்கிற உனக்கு 5 தான். தெரியுதா இந்த பாகுபாடு? இதெல்லாம் இஸ்லாம் இல்லாமக்கி சமத்துவத்தை நமக்கு ஏற்படுத்திருச்சுங்க. அதனால தான் இந்த மார்க்கத்தின் உன்னதத்தை நம்ம உணராம இருக்கிறோம். அதன் மூலம் எவ்விதமான கொடுமைகள் இருந்தும் நாம் தற்காக்கப்பட்டு அந்த இழிவுகள் இருந்து நீங்கி சுயமரியாதை கொண்டவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களை மாற்றியது இஸ்லாம். நமக்கான கண்ணியத்தை மீட்டு தந்தது இஸ்லாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மை சாதிய வட்டங்களில் அடுக்க முடியுமா? சாதிய அடுக்குமுறைகளில் படிநிலைகளில் நம்மை கொண்டு போய் அடைக்க முடியுமா? 2 பேர், இவர் பாய், அவர் பாயம்மா. நீங்க கடைக்கு போனீங்கன்னா அவருக்கு யாருதான், பாயம்மா, முடிஞ்சு போச்சு. அவர் கடைக்கு போனா பாய். இதை தாண்டி வேறு சாதிய படிநிலை நமக்கு உண்டா, அடையாளம் உண்டா, குறியீடு உண்டா? இதுவே பிற சமூக மக்களுக்கு நீங்க எந்த ஆளுங்க, நீங்க நம்ம ஆளுங்களா, நீங்க அவங்க ஆளுங்களாங்க, எந்த ஆளுங்க, நம்ம ஆளா, அந்த ஆளா, எவ்வளவு பேச்சு வருது பாருங்க, எவ்வளவு பாக்ஸ் இருக்கு, எவ்வளவு வரையறைகள் இருக்கிறது. அதை வைத்து நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கிறது. அவங்க ஆளா இருந்தா ஒரு விதமா நடப்பார்கள், இல்லை என்றால் வேறு விதமாக. மதம் ஒரு மதம் தான், ஒரு கொள்கை கோட்பாடு தான். சாதிய படிநிலைகள் வெவ்வேறாக இருக்கின்ற காரணத்தினால் அதுல உயர்வு தாழ்வு கற்பித்து வைத்து மனிதர்களை பாகுபடுத்தக்கூடிய கொடுமை நடைபெறுவதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் அது இல்லை. அந்த வகையில் இந்த மார்க்கம் உன்னதமானது. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கும் அவற்றினுடைய எச்சம் நம்மிடம் இருக்கிறது, கொஞ்சம் மிச்ச சொச்சம் இருக்கு. ரசூலுல்லாஹ் இந்த சட்டத்தை, இந்த தத்துவங்களை எல்லாம் முதலில் எங்கே பிரச்சாரம் செய்ய துவங்கினார்கள்? அரபு மக்கள்கிட்ட, மக்காவில், மதீனாவில், அரபிய பிரதேசங்கள், அங்கதான முதன்மை பிரச்சாரம். அன்சாரிகளும் முஹாஜிர்களும் ஒரு பயணத்தில் இருந்தார்கள். ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரை அடித்து விட்டார். விளையாட்டா எதுவும் அடிக்கிறாரு. உடனே அன்சாரி அந்த நபித்தோழர், யாழல் அன்சார் அப்படிங்கிறார். அன்சாரிகளே எல்லாரும் வாங்க, என்ன அடிச்சிட்டாரு. இந்த பக்கம் அந்த முஹாஜிர் நபித்தோழர், யாழல் முஹாஜிரா, முஹாஜிர்களே எல்லாருக்கும் வாங்க. இரு நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன மனஸ்தாபம், சின்ன பிரச்சனை. அந்த இரு நபித்தோழர்களில் ஒருவர் அன்சாரி நபித்தோழர், ஒருவர் முஹாஜிர். அன்சாரி நபித்தோழர் அன்சாரிகளே வாருங்கள் என்று அழைக்கின்றார். முஹாஜிர் நபித்தோழர் முஹாஜிர்களே வாருங்கள் என்று அழைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபமா பாலு தஅவல் ஜாஹிலியா, இது என்ன அறியாமை கால கூப்பாடு? அன்சாரிகளே முஹாஜிர்களே கூப்பிடுறீங்களே, இது அறியாமை கால கூப்பாடு. இதுல இருந்தெல்லாம் மீட்டுத்தானே உங்களை நான் அழைத்து வந்தேன். நான் முஹாஜிரு, நான் அன்சாரி, அதுல பெருமிதம் கொள்ளக்கூடாது. அதை கொண்டு மக்களை பிளவுபடுத்தக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. நீங்கள் அன்சாரி என்றால் அதற்குரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீங்கள் முஹாஜிர் என்றால் அதற்குரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது.
முஹாஜிர் அன்சார் என்று அடையாளப்படுத்துவதில் தவறில்லை. அதை பெருமைக்குரிய அடையாளமாக மாற்றுவது, மக்களை பிளவுபடுத்துவதற்குரிய கருத்தாக்கமாக மாற்றுவது, இது அறியாமை கால கூப்பாடு. அவர்கள் ஹவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் அடித்துக் கொண்டிருந்தார்களே, அதுக்கும் இந்த கூப்பாடுக்கு என்ன வித்தியாசம்? அந்த கருத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு உங்களை கூட்டு வந்தேன். இஸ்லாமே அதுதானே. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தஊஹா, இந்த கூப்பாடை இத்தோடு விட்டு விடுங்கள். ஏன்? ஃபஇன்னஹா முன்தினா, இது நாச்சம் எடுக்கக்கூடிய கருத்து என்று சொன்னார்கள். குலப்பெருமை பேசுவது, ஊர் பெருமை பேசுவது, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது, இதுவெல்லாம் நாச்சம் எடுக்கக்கூடிய செயல். அந்த செயல் செய்யாதீங்க, விட்டுருங்க என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனாலதான் இவ்வளவு உயர்வுல இருக்கிறோம், இவ்வளவு கண்ணியத்தில் இருக்கிறோம். இப்பேற்பட்ட உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த மார்க்கத்தின்படி நடக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தை நாம் வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பார்க்கிறோம். ரமலான் மாதம் வந்தால் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், உள்ளூரில் வசதி படைத்தவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள், பெருநாள் தொழிலில் ஈடுபடுகிறார்கள். அவ்வளவுதான். இதை தாண்டி இஸ்லாம் என்பதை நம்முடைய வாழ்வியல் வழிமுறையாக ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மார்க்க சட்டமாக முஸ்லிம்களில் பலர் கருதுவதில்லை. இளைஞர்கள் அப்படி கருதுகிறார்களா? இஸ்லாத்தை தம்முடைய முழுமையான வாழ்வியல் வழிமுறையாக இளைய சமுதாயம் இந்த மார்க்கத்தை நேசிக்கிறார்களா? இஸ்லாம் காட்டுகிற பாதையில் இளைஞர்கள் செல்வதற்கு தயாரா இருக்கிறார்களா? ஒவ்வொரு ஊர்லயும் இளைஞர்களுடைய நிலை படுமோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. படுமோசம். தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள், சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. பெற்றோர்கள் கேட்பதில்லை. அவர்கள் கேட்டாலும் கண்டித்தாலும் இவர்கள் பெற்றோர் சொல்லை கேட்பதில்லை. பிள்ளைகள், ஜமாத்தார்கள், அவர்களை வழிநடத்த கடமைப்பட்ட ஆலிம்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். உரிய அறிவுரை அவர்களுக்கு சொல்லாமல் இருக்கிறார்கள். அதன் விளைவு இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறியாமை கால செயல்பாடு. அதை நோக்கி போறான். என்ன? அவன் ட்ரெஸ்ஸை பாருங்க, அவன் தலைமுடிய பாருங்க, அவன் சுத்துற ஸ்டைல பாருங்க. குறுப்பா கும்பலா கேங்க ஒரு இடத்தை தேர்வு செய்து கொண்டு அங்கே நிற்பார்கள். நிற்கிற அனைவரையும் நாம் குற்றம் சாட்டவில்லை. அவர்களில் பல பேர் கையில ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தலையே காட்டிடும். தலை வித்தியாசமா குருவி கூடு மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம்லாம் பிச்சமா இருக்கும், வெட்டமா இருக்காது, கையால பிச்சுக்கிறது தான். அந்த ஸ்டைல் இருக்கும். அல்லது கடையில போய் ஃபயர் கட்டிங், நெருப்பு கட்டிங். நம்ம அத்தா பாவா, நம்ம பாவா அவங்க எல்லாம் கடைக்கு கூட்டு போகும்போது தண்ணியை தெளிச்சு நமக்கு முடி வெட்டுவாங்க. இப்போ உள்ள காலம் என்ன? பெட்ரோல் தெளிச்சு ஃபயர் தான், நெருப்பு தான், நெருப்பால முடி வெட்டுறாங்க. ஃபயர் கட்டிங், ஃபயர் கட்டிங் கட் பண்ணிக்கிட்டு பேண்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. எதுக்கு கிழிஞ்ச பேண்ட போடுறான் கேட்டா ஃபேஷன். அது எப்படிப்பா ஃபேஷன் ஆகும்? கிழிஞ்ச பேண்ட போடுறது ஃபேஷனா? நம்ம வீட்டுல பெரியவங்க வர்றாங்க, கிழிஞ்ச கைலியை உடுத்திருந்தா நம்ம ஏத்துக்குவோமா? அந்த பையன் கேளுங்க, உங்க அத்தா கிழிஞ்ச கைலியை உடுத்திருந்தா ஏத்துக்குவியா? உங்க அம்மா கிழிஞ்ச சேலையை உடுத்துக்கிட்டு வீட்டுல சுத்திக்கிட்டு இருந்தாங்களா, ஏத்துக்குவியா? அதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியுதுல. நீ மட்டும் ஏன் முட்டுக்கால கிழிஞ்ச பேண்ட சுத்திக்கிட்டு அலையிற? கிழிந்த ஆடைகளை போட்டுக்கொண்டு அங்கங்க நிப்பாங்க. பார்க்கிறோம், பல ஊர்கள்ல பார்க்கிறோம். பெற்றோர்கள் ரொம்ப உஷாரா விழிப்புணர்வா இருக்கணும். குட்டியூண்டு வச்சிருப்பாங்க, குட்டி தலையாணி மாதிரி இருக்கும். இப்படி வாயில ஓரமா போட்டான்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் காதுல விழாது. நேரம் வருவான், யார்ட்டையும் பேசாம போய் படுத்துருவான். அடுத்து காலையில தான் எழுந்திருப்பான். எழுந்து திரும்ப கல்லூரிக்கு போவான், காலேஜுக்கு போவான், ஸ்கூலுக்கு போவான், நண்பர்களோட மாலை நேரமானால் விளையாடுவான். அதே இந்த மூட்டை வந்துடும், கையில தேப்பான், சாப்பிடுவான். போதை பொருள் பழக்க வழக்கம் சர்வசாதாரணமாக பெருகிவிட்டது. ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் காலத்தை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. எப்பேற்பட்ட காலம் பாருங்க. நம்ம முன்னோர்கள் காலத்துல பீடி குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பெட்டி கடையில் நின்று பீடி குடிக்கிறதா இருந்தால் பெரியவர்கள் குடிப்பாங்க. இள வயது நபர்கள் யாரும் குடிப்பதாக இருந்தால் பார்த்து சொந்தக்காரங்க யாரும் வருவாங்களா, அத்தா பார்த்துருவாரா, அம்மா பார்த்துருவாங்களா, இவர் பார்த்து இந்த தாத்தா பார்த்து நம்ம வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாரா, பயந்து பயந்து பெட்டி கடைக்கு முன்னால பதுங்கி பதுங்கி பீடி குடிப்பார். பீடி குடிக்கிறதுக்கே மரத்துக்கு அருகாமையில போய்
புட்புதர்கள் நிறைந்த பகுதிக்கு போய் பீடி குடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு காலமாக இருந்தது நம்முடைய முன்னோர்கள் காலம். ஆனால் இன்றைக்குள்ள காலம் பட்டப்பகல்ல பட்டவர்த்தனமாக எல்லா விதமான போதைப் பொருளையும் உட்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இளைய சமூக மக்கள் மத்தியில் பெருகிவிட்டது. இதை தட்டி கேட்பது யார்? இதை கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்கள் உங்களின் பொறுப்பல்லவா? கூத்தாநல்லூர் போன்ற நம்முடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அதிகமா நம்ம வீட்டில் உள்ளவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. நம்ம அண்ணனோ நம்ம தம்பியோ நம்ம பிள்ளையோ ஏதேனும் ஒரு உறவினரோ வெளிநாட்டில் இருப்பாங்க. பிள்ளைகள் தாயோடு அவர்கள் உறவை பேணக்கூடியவர்களாக முழுக்க முழுக்க தாயின் அரவணைப்பில் தாயின் கண்காணிப்பில் தான் பிள்ளைகள் இருப்பார்கள். அவர் பெற்றோர் அங்கிருந்து பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. என்ன கேட்டாலும் என் பிள்ளைக்கு வாங்கி கொடு. ஏன்? அவர் பிரிஞ்சு இருக்கிறார். அந்த பாசம் அவருக்கு இருக்கும். ஆனால் நீங்க பெற்றோர்கள் தாய்மார்கள் நீங்க யோசிக்கணும். நம்ம தகப்பனார் அல்லது நம்ம கணவர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி அங்கே வேகாத வெயிலில் இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்து தருகிற பொருளாதாரம் இவன் சீரழிவதற்கு நாம் பயன்படுத்தலாமா? சீர்கட்டு போவதற்கு நாம் பயன்படுத்தலாமா? இல்லை, இவனை நாம் சரியான முறையில் கண்டித்து திருத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களின் வளர்ப்பில் ஒரு கண்காணிப்பை, கூடுதல் கண்காணிப்பை நாம் கொள்ள வேண்டும். அதான குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அப்போதானே இஸ்லாமிய மார்க்கத்தின் உன்னதத்திற்கேற்ப நாம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறுவோம். குர்ஆன் சொல்லக்கூடிய இளைஞர்கள், பல இளைஞர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். குகையில் மாட்டிக்கொண்ட இளைஞர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது அல்லவா? அவங்களே நேரா போறாங்க, குகைக்கு போறாங்க. எதற்காக வேண்டி? போதைப் பொருளை உட்கொள்வதற்காக அல்ல, அற்பமான கேளிக்கையில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அல்ல, தங்கள் ஊரில் நடைபெற்ற அனாச்சாரங்களிலிருந்து தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குகையில் ஒதுங்கியவர்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி பாராட்டி சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், தம்முடைய ரப்பை நம்பியவர்கள். அவருடைய ஹுதா நேர்வழியை நாம் அவர்களுக்கு அதிகப்படுத்தினோம். அப்ப ஊர்ல நடக்கிற அட்டூழியோ மார்க்கத்திற்கு எதிரான நிகழ்வு, அதிலிருந்து தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு குகையின் பக்கம் ஒதுங்கிய இளைஞர்கள். இன்றைக்கு போதைப் பொருளை உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அற்ப சுகத்திற்காக ஒதுக்குப்புறமாக ஒதுங்கக்கூடிய இளைஞர்கள். குர்ஆன் படி நடக்கக்கூடிய இளைஞர்களாக அல்லவா நம்முடைய பிள்ளைகள் உருமாற வேண்டும். இதை இளைஞர்களை சீர்திருத்தம் செய்வதை விட்டுவிட்டு ஊர்ல உள்ள பல பேரு மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஒரு திருமணம் என்றால் அதில் பல்வேறு அனாச்சாரங்கள், கத்தம், ஃபாத்திஹா, கந்தூரி. நம்ம ஊர்ல அதனுடைய தாக்கங்கள் குறைவாக இருந்தாலும் நம்ம மாவட்டத்தை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கு. தர்காக்களுக்கு பஞ்சம் இல்லை. நம்ம ஊர்ல என்ன முக்காடு பாபா தர்கா, என்னென்ன தர்கா உங்களுக்கு வேணும்? அது யார்ப்பா முக்காடு பாபா தர்கா என்னன்னு வரலாறு போய் பார்த்தோம்னா பெரிய வரலாறுலாம் இல்லை. அவர் ஒதுங்குறதுக்காக வேண்டி முக்காடு போட்டுக்கிட்டாலும் உலகமே வேண்டாம், நான் உலகத்தின் எந்த கவர்ச்சியும் பார்க்கறதுக்கு தயார் இல்லை அப்படின்னு முக்காடு போட்டுக்கிட்டாராம். சரி, அப்படியாவது இவன் இருக்கிறானா? அதுவும் இல்லையே, முக்காடு போட்டுக்கிட்டா இருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் முக்காடு போட சொல்லுதா நம்மளை? பெண்களே முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். ஆண்கள் நீ முக்காடு போட்டுக்கொண்டு உலகத்தின் எல்லா விதமான காரியங்களும் விலகிரு அப்படிலாம் இஸ்லாம் நமக்கு சொல்லலை. இல்லாத ஒன்றை இஸ்லாத்தின் ஒரு அங்கமாக சித்தரிப்பதற்கு தர்காக்களை வைத்துக் கொண்டு அவரு முக்காடு போட்டிருப்பார். முக்காடு பாவா காயல்பட்டினத்திலே ஒரு முக்காடு பாவா இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்டைல், தினுசு தினுசா. அங்க போய் என்ன கேட்கணுமா? குழந்தை இல்லைன்னா அங்க போய் கேட்கணும். இந்த ஊர்ல ஒரு தர்கா இருக்கிறது, அங்கே என்ன செய்யணும்? தொட்டில் கட்டணும். இன்னுமா அந்த தொட்டில் கட்டுற கலாச்சாரத்தை விட்டல. குழந்தை இல்லைன்னா அங்க போய் தொட்டில் கட்டணுமா? பொட்டல் புதூர்ல பூட்ட அவுளியான ஒருத்தர் இருக்கிறார். அங்கே ஒரு சின்ன பிரான்ச் பக்கத்திலே இருக்கும். அங்க போய் என்ன செய்யணும்? உங்க ஹாஜத்து எல்லாத்தையும் மனசுல நினைக்கக்கூடியதெல்லாம் நினைச்சு அவுளியாவே இதெல்லாம் செஞ்சுத்தாங்கன்னு அங்க போய் இப்படி கம்பி இருக்கும், கம்பியில போய் பூட்டு மாட்டுறது. சரி, பூட்டை போட்டு சாவியை நீங்க கொண்டு வரலாமா? அது கூட சாவியை உண்டியல போட்டுறணும். ஏன்? பூட்டு என்னைக்கு பிறகு அவங்க தேடி பார்த்து எடுத்துக்குவாங்கல்ல. இதெல்லாம இஸ்லாத்துல நமக்கு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மார்க்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மார்க்கம்.
அல்லாஹ்வை நான் நம்புவதையே என்னை கண்மூடித்தனமா நம்பாத, உலகத்தை சிந்தித்து பார்த்து என்னை ஏற்றுக்கொள். வானத்தை பார், பூமியை பார், என்னுடைய படைப்பினங்களை பார். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் இதை படைத்த ஒருவன் ரப்பு நான் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். சிந்திப்பதை அதிகம் தூண்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தன்னுடைய இருப்பையே சிந்தனையின் மூலமாக பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கத்தில் இருந்து கொண்டு சிந்தனையற்று அந்த தர்காவில் போய் நான் பூட்ட மாட்டுவேன், இந்த தர்காவில் தொட்டில மாட்டுவேன், இதுவா இஸ்லாமிய கலாச்சாரம்? உன்னதமான இஸ்லாமிய மார்க்கம் இத்தகைய மூட பழக்க வழக்கத்தை நமக்கு போதிக்கின்றதா? இஸ்லாமிய கொள்கையினுடைய அடிப்படையான தத்துவம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் அதனுடைய உண்மையான பொருள், நான் அல்லாஹ்ட்ட தான் துவா கேட்பேன், எனக்கு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நான் அல்லாஹ்விடமே முறையிடுவேன், அல்லாஹ்வை தவிர அவனுடைய படைப்பினங்கள் வேறு யாரிடத்திலையும் எந்த துவாவையும் நான் செய்ய மாட்டேன், வேறு யாரையும் எவ்விதத்திலையும் வணங்க மாட்டேன். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுகையிலே அந்த உறுதிமொழியைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் அல்லாஹ்விடம் வழங்குகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். வணக்கம் என்று வந்துவிட்டால் இறைவா ஒரு முஸ்லிமாக நான் உன்னை மட்டுமே வணங்குவேன், உன்னை தவிர வேறு யாரையும் நான் வணங்கி வழிபட மாட்டேன். என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், என்னுடைய சோதனை, எனக்கு குழந்தை இல்லையா, எனக்கு நோயா, என்னுடைய குடும்பத்தில் வேறு ஏதேனும் பிரச்சனைகளா, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இறைவா நீ காட்டிய அடிப்படையில், உன்னுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நான் உன்னிடமே உதவியை வேண்டுவேன். இதாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு சொல்லி தர்ற கருத்து. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் வாயில சொல்லிக்கொண்டு தர்காக்களுக்கு சென்று அங்குள்ள நல்லடியார் என்று சொல்லி அவர்களுக்கு சஜிதா செய்தால், அவரிடத்தில் போய் அவுளியாவே எங்களுக்கு குழந்தையை தாங்கன்னு கேட்டா, அந்த தர்காவில் போய் தொட்டில கட்டி குழந்தையை கேட்டா அவுளியா கொடுப்பாரா? அவருடைய அதிகாரத்தில் உள்ளதா? பொட்டல் புதூர் தர்காவில் போய் பூட்ட மாட்டி விட்டால் நம்முடைய தேவைகள் நிறைவேறி விடுமா? அந்த அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானா? அடியார்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் சரியாகாத வரை படைப்பினங்களை வணங்கக்கூடிய இந்த மோசமான நிலை நீங்கள், இது அல்லாஹ்விற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இத்தகைய அனாச்சாரங்கள் பெருகுகின்ற பொழுது நம்ம ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள், மீலாது விழா, நபிகள் நாயகம் பிறந்த மாதம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு முன்னதாகவே 5-6 மாதங்கள், மௌலிது மாதம் வருவதற்கு முன்பே 5-6 மாதங்கள் கோலாகலமாக ஊர் முழுக்க லைட்டு செட்டு, ஏதோ ஒரு பெரிய பண்டிகை போல அந்த குறிப்பிட்ட மாதத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஓதப்படக்கூடிய மௌலிதுகள், அதன் பேரில் அவர்கள் செய்யக்கூடிய கொண்டாட்டங்கள், புத்தாடை அணிவது என்ன, பல்வேறு வகையிலான கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது என்ன, யார் பேர்ல செய்யறோம், இதெல்லாம் அவங்க நமக்கு சொல்லி தந்தாங்களான்னு யோசிக்கணும். கூத்தாநல்லூரோ வேறு ஊர்களோ எந்த ஊராகவும் இருக்கட்டும், நபிகள் நாயகத்தின் பேரால் தானே நாம் இத்தகைய காரியங்களில் ஈடுபடுகிறோம். மீலாது விழா கொண்டாடுவதாக இருந்தாலும், தர்கா உருசு சந்தன கூடு கொண்டாடுவதாக இருந்தாலும், கொடியேற்ற நிகழ்வில் முக்காடு பாபாவுக்கு அந்த தர்காவுக்கு கொடியேற்ற நிகழ்வில் நாம் ஈடுபடுவதாக இருந்தாலும், இது எல்லாமே யார் பேர்ல செய்யறோம்? ரசூல்லா சொல்லி தந்தாங்க, ரசூல்லாவை நாங்க நேசிக்கிறோம், மகான்களை நேசிக்கிறோம் என்கிற பெயரில் முன்னெடுக்கப்படக்கூடிய அனாச்சாரம். நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்றால் நம்மை விட பன்மடங்கு நேசித்தவர்கள் நபித்தோழர்கள். அவங்க எல்லாம் இப்படித்தான் மௌலிது ஓதி கொண்டிருந்தார்களா? மீலாது விழா கொண்டாடி கொண்டிருந்தார்களா? இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய உயிர் நீத்த எத்தனையோ பல நபித்தோழர்கள், உஹது யுத்த களத்தில் பல நபித்தோழர்கள் மரணித்தார்கள். அவர்களின் அடக்க ஸ்தலம் இன்றைக்கும் உஹது என்கிற அந்த இடத்தில் இருக்கிறது. அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஆற்றிய சேவை என்றென்றும் நினைவு கூறப்பட வேண்டியது. ஆனால் அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் காலத்திலோ அதற்கு பிறகுள்ள நபித்தோழர்களின் காலத்திலோ அவர்கள் மரணித்ததின் நினைவாக சந்தனக்கூடு கொண்டாட்டமோ கொடியேற்ற நிகழ்வோ எங்கும் எந்த நபித்தோழருக்கும் இந்த செயல்பாடு அரங்கேற்றப்படவில்லை. அப்படி என்றால் என்ன? இஸ்லாத்தின் கலாச்சாரம் இதுவல்ல. ஒரு கொடிக்கு புனிதத்தை கொடுக்கிறது, ஒரு மனிதருக்கு புனிதத்தன்மையை உண்டாக்குறது, அதன் பேரில் பல்வேறு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. அங்கு சில மதீனாவுக்கு வந்த புதிதில் யூதர்கள் சில கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை பார்த்தார்கள். அதுல முஸ்லிம்கள் ஐக்கியமாகிவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இதைவிட சிறந்த 2 பண்டிகை ஏற்படுத்தி விட்டான். ஒன்று என்ன? நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ் பெருநாள். இதான் இஸ்லாத்தில் நமக்கான பண்டிகைக்குரிய நாட்கள். இதல்லாம சந்தனக்கூடு அது ஒரு பண்டிகை, மீலாது விழா அது ஒரு பண்டிகை, முஹைத்தீன் மௌலிது அது ஒரு பண்டிகை. அது இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. இஸ்லாத்துல இந்த கொடிக்கு புனிதம் கொடுக்கிறது, குறிப்பிட்ட ஆடைக்கு புனிதம் கொடுப்பது, குறிப்பிட்ட சமாதிக்கு புனிதம் கொடுப்பது, அதுவெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்திலேயே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்திற்காக நபித்தோழர்களை அழைத்து சென்ற பொழுது ரசூலுல்லாஹ் சில நபி புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நம்ம ஒரு பயணத்தில் இருக்கிறோம், யூதர்களுக்கெல்லாம் தாத்து அன்வாத் என்ற ஒரு புனித மரம் இருக்கிறது. அவங்க ஏதேனும் ஒரு பயணம் செய்வதாக இருந்தால் அந்த மரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்கவிட்டுக் கொள்வார்கள். அது ஒரு புனிதமா நினைக்கிறாங்க. அப்படி ஆயுதங்களை தொங்கவிட்டு போனா அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபோன்று நமக்கு நீங்கள் ஒரு புனித மரத்தை ஏற்படுத்தி தாருங்கள். அல்லனா தாத்து அன்வாத்தின் கமாலஹும் தாத்து அன்வாத். யூதர்களுக்கு தாத்து அன்வாத் என்று ஒரு புனித மரம் இருப்பதை போல எங்களுக்கு ஒரு மரத்தை தாங்க, அதை நாங்கள் புனிதமாக எடுத்துக்கொள்கிறோம். பயணங்களின் போது அந்த மரத்தில் எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் தொங்கவிட்டுக் கொள்வோம், அந்த மரத்தின் அருகிலேயே ஓய்வெடுத்துக் கொள்வோம். இப்படி கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க. தப்பு இல்லைன்னா செய்ய சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படியே செஞ்சுக்கோங்க. அந்த மரத்தை நீங்க புனிதமா எடுத்துக்கோங்க. அதன் பேர்ல வருஷம் ஒரு கந்தூரி உருசு கொண்டாடுங்க, அதுல கொடியை ஏத்துங்க, முடிஞ்ச யானையை கொண்டு வாங்க, யானை கிடைக்கணும்னா ஆட்டோல கொண்டு வாங்க, மக்கள் எல்லாம் திரட்டுங்க, கவ்வாலி டான்ஸ் போடுங்க. இதெல்லாம் பிற ஊர்களில் நடக்கிறது. இப்படி ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன கோரிக்கை என்று கேட்டார்கள். இது என்ன கோரிக்கை? யூதர்களுக்கு தாத்தன் வாத்து இருப்பதை போல உங்களுக்கும் வேண்டுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்கள் மூசா நபியிடத்தில் தங்களுக்கு பல்வேறு கடவுள்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். பிற மக்களுக்கெல்லாம் பல கடவுள், எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுளா? எங்களுக்கு ஒரு கடவுள் போதாது, எங்களுக்கும் பல கடவுள்கள் வேண்டும் என்று மூசா நபியிடத்தில் அவர்களின் சமுதாயம் வைத்த கோரிக்கை போல அல்லவா இருக்கிறது. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களின் வழிமுறையை சாணுக்கு சான், முளத்திற்கு மூலம் கடைபிடிக்கிறீர்கள். உங்களுக்கு என்று ஒரு வழிமுறை கட்டுத்தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை நெறி அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிமுறையை நீங்கள் செல்லாமல் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களின் வழிமுறையை சாணுக்கு சான், முளத்திற்கு மூலம் பின்பற்றுகிறீர்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னார்கள், அவர்கள் ஒரு உடும்பு பொந்திற்குள் நுழைந்தால் கூட அதையும் நீங்கள் விட்டு வைப்பதில்லை. லதகல்துமூஹு, நீங்களும் அந்த பொந்திலும் நீங்கள் நுழைந்து விடுகிறீர்கள். அவன் எதுக்கு போனா, உள்ள போனவன் வெளியே வந்தானா, எதையும் நீங்க பார்க்கிறது இல்லை. அவன் போனான்ல, நானும் இந்த பொந்துக்குள்ள போவேன் அப்படின்னு போறீங்க. ஒரு பொந்தை கூட நீங்கள் விட்டு வைக்க மாட்டேன் என்கிறீர்கள். அவன் கேட்டானா, ஏன் கேட்டா அது சரியா என்றல்லவா நீங்கள் பார்க்க வேண்டும். சாணுக்கு சான், முளத்திற்கு மூலம் நீங்கள் பிரமத சமூகத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பிரமத மக்கள் யார்? அல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் சொல்கிறீர்களா? ஆம், வேறு யார்? அவங்க காலத்தில் அவங்க தானே இருந்தாங்க. அதுபோல இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூக மக்கள் பிரமத கலாச்சாரங்களை, தேர் இருக்கிறது, சந்தனக்கூடு கொண்டாடுறது, மனிதர்களை புனிதப்படுத்தி அவர்களின் பேரில் பல்வேறு விழாக்கள் எடுப்பது, அவர்களுக்கு கடவுளின் தன்மையை கொடுப்பது, மனிதர்களை விட அவர்கள் உயர்ந்து விட்டார்கள், ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டார்கள் என்று நினைப்பது, அவனத்தில் பிரார்த்தனை செய்வது, இது எல்லாமே பிரமத கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அதனால்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர்கள் ஒரு உடும்பு பொந்திற்குள் நுழைந்து விட்டால் கூட நீங்களும் நுழைகிறீர்கள். ஏன் போறீங்கன்னு பாருங்கப்பா. அவன் எதுக்கு போனான்? அவனுக்கு என்ன ஆனது? அவன் அந்த பொந்திலிருந்து வெளியே வந்தானா? இதையெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? நீங்களும் உள்ள போயிடுறதா?
பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது என்பதை கடுமையாக நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். ஆகவே முஸ்லிம் சமூகம் இந்த நேரத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல. இறந்தவர்களின் பெயரால் கத்தம் பாத்தியா ஓதுவது அது அல்ல இஸ்லாம். 7ஆம் பாத்தியா, 14ஆம் பாத்தியா, 40ஆம் நாள் பாத்தியா ஓதுவது அதுவல்ல இஸ்லாம். ரபீல் அவல் மாதம் வந்துவிட்டால் மீலாது விழா கொண்டாடுவது அதுவல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டது அல்ல. நீங்கள் செய்யக்கூடிய இந்த சடங்கு சம்பிரதாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் முனையளவும் சம்பந்தம் இல்லை. அதுபோலவே இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுகையோடு, நோன்போடு, ரமலான் மாத காலத்தோடு, ஹஜ் மாத குர்பானியோடு முடிந்து விடக்கூடிய மார்க்கம் அல்ல. ரமலானில் நோன்பு வைத்து விட்டால் நீங்கள் முழுமையான முஸ்லிம்களாக மாறிவிடுவதில்லை. ஹஜ்ஜுடைய மாதத்தில் குர்பானி கொடுத்து விட்டால் முழுமையான முஸ்லிம்களாக நாம் ஆகிவிடுவதில்லை. அதை தாண்டி முழுமையான வாழ்க்கை நெறி நம்முடைய உள்ளத்தில் அறியாமை கால எண்ணங்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கும் என்றால் நாம் இன்றைக்கும் அந்த பழக்கத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று பொருள். என்னுடைய செயல்பாடு முழுமையான முறையில் வியாபாரத்தில் நான் இஸ்லாத்தின் போதனையை கடைபிடிக்க வேண்டும். வெளியிலெல்லாம் இஸ்லாத்தின் அருமை பெருமைகளை பேசிவிட்டு குர்ஆனின் கருத்துக்களை உரக்க கூறிவிட்டு என்னுடைய குடும்பத்திற்குள் என் மனைவியிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடக்கவில்லை என்றால், என் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நான் நடக்கவில்லை என்றால் நான் முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றியவனாக ஆக மாட்டேன். அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி. இந்த உன்னதமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தின்படி நாம் நடந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வான். மரணித்ததற்கு பிறகான மன்னரை வாழ்விலும் எல்லா மக்களும் எழுப்பப்படுகிற மஹ்ஷர் பெருவெளியிலையும் இந்த உன்னதமான இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்ததற்காக வேண்டி அங்கும் அல்லாஹ்வினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இதனை புரிந்து கொண்டு இஸ்லாமிய சமுதாய மக்கள் தங்களுடைய அறியாமை கால பழக்க வழக்கங்களை விட்டொழித்து விட்டு, முன்னோர்கள் கற்றுத்தந்த மூட சடங்கு சம்பிரதாயங்களை விட்டொழித்து விட்டு, இஸ்லாம் என்கிற உன்னதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான வழிகாட்டு நெறிகளை முழுமையாக பின்பற்றுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.